ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சிவனாடி பண்ண எல்லா சூழ்ச்சி வேலையும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வருது. நம்ம கார்த்தி செமையாக அதை நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். சாமுண்டேஸ்வரியும் பதறி போய் நம்ம ரோகிணியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணமான சந்திரகலா சிவனாண்டியை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ அதை நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கார்த்தியை செமையாட்டு சாமுண்டேஸ்வரியை சமாதானப்படுத்தி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. சந்திரகலாவோ சாமுண்டேஸ்வரி கிட்ட, அக்கா இவன் சொல்றது எதுவுமே நம்பிட்டு இருக்காத, இவன் சொன்னான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்குலாம் நம்ம வரணுமா அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம ராஜராஜனும், சந்திரா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறியா, அவங்க தான் ஏதோ ஒரு செயல் செய்ய போறாங்கல்ல, நம்ம ரோகிணியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும், அதுக்காக என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் ஒருத்தங்கள்ட்ட போய் ரோகிணியோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அம்மா இது எங்க வீட்டில் உள்ள பொண்ணு ஜாதகம் தான், இதை அப்படியே எடுத்துட்டு போய் நான் சொன்ன அந்த ஜோஷியர் வீட்டில் போய் நீங்கள் கேட்கணும் அப்படி சொல்லும்போது அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியும் இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போது, இந்த பிறக்க போகிற குழந்தைனால அவங்க அம்மா அவளை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருதா அப்படின்னு கேட்கணும்னு சொன்ன உடனே அவங்களும் போய் சரி நான் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஜோஷியரோட வீட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்த சந்திரகலா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயோ, இந்த டிரைவர் பையன் இந்த வேலை செய்வான்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம கார்த்தி ராஜராஜன் சாமுண்டேஸ்வரி கிட்ட வாங்கத்த நம்ம எல்லாத்தையுமே இந்த ஜன்னல் வழியாக பார்க்கலாம், அந்த ஜோஷியர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி சொன்ன மாதிரியே அவங்களும் அந்த ஜோஷியர்கிட்ட போய், ஐயா நான் என்னோட பொண்ணு இப்போ கன்சீவாக இருக்கா, அவளுக்கு வேற குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைனால எங்கள் வீடெல்லாம் எப்படி நல்லபடியாக இருக்குமா, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லபடியாக இருப்பாங்களா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கன்னு அந்த ஜோஷியர்கிட்ட நம்ம ரோகிணியோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அந்த ஜோஷியரும் அது ரோகிணியோட ஜாதகம்னு தெரியாமலே எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த குழந்தை பிறக்க போகிற நேரம் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிற போது அதை பார்த்த நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் வழி உறவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கும்போது ஜோஷியரும் எந்த பிரச்சனையும் வராது, அவங்க 100 வருஷம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சந்திரகலாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஐயோ, நாம் நினச்ச மாதிரி நடந்துச்சே, இந்த டிரைவர் பையன் கடைசி நேரத்தில் எல்லா பிளானையும் சொதப்பிட்டானே அப்படின்னு பயங்கரமாக டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜோஷியர் சொன்ன உடனே நம்ம கார்த்தி சம மாசா உள்ள என்ன ஜோஷியரே அப்போ வீட்டுக்கு வந்தபோது வேற மாதிரி சொன்னீங்க அப்படி கேட்கும்போது ஜோஷியர் அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. நம்ம கார்த்தியும், நீங்கள் இப்போ பார்த்தீங்களே ஜாதகம், அது ரோகிணியோட ஜாதகம் தான், இந்த ஜாதகத்தை தான் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு பறக்க போகிற குழந்தைனால அவங்க பாட்டி உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னீங்க, இப்போ அப்படியே மாற்றி சொல்கிறீங்க அப்படி சொல்லும்போது ஜோஷியரே அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் மயில் எல்லாம் இந்த வாட்டி விட்டு வைக்கிற மாதிரி இல்லை, அந்த ஜோஷியரை பார்த்து எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த தொழிலில் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் கார்த்தியையும் ஜோஷியரை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரியும், உங்களை யார் இந்த மாதிரிலாம் சொல்ல சொன்னால் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சத்தம் போடும்போது நம்ம கார்த்தியும் எல்லாமே இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது, யாரோ ஒருத்தங்க வேணும்னு தான் இப்படி சொல்லியிருக்காங்க, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடு அப்படின்னு அந்த ஜோஷியரை கூப்பிட்டு மிரட்டும் போது ஒரு கட்டத்தில் அந்த ஜோஷியரும் எல்லாமே அந்த சிவனாண்டி தான் காரணம், சிவனாண்டி தான் என்னை மிரட்டி இப்படியெல்லாம் சொல்ல வச்சான், அதான் அந்த மிரட்டலுக்கு பயந்து நான் இந்த மாதிரி சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு அந்த ஜோஷியர் கேட்கும்போது நம்ம கார்த்தியும் ராஜராஜனும், இப்போ புரியுதா ஈஸ்வரி, எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிவனாண்டி தான், இது எதுவுமே தெரியாமல் நீ இப்படி ரோகிணியை குழந்தைக்கு மேலே பழிய போடுறதுக்கு எப்படி தான் மனசாட்சி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும், நான் பண்ணது பெரிய தப்பு தாங்க, பாவம் ரோகிணி, இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஜோஷியர்கிட்ட கூட இந்த மாதிரி மிரட்டி இப்படி சொல்ல வைப்பான்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மயில் வாகனமும் சரி இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே ரோகிணி கிட்ட போய் சொல்லணும், பாவம் ரோகிணி ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தா, ரொம்பவே குழப்பத்திலே இருந்துட்டு இருந்தா, இது போதாதுன்னு சின்னத்தை வேற அவளை என்னெல்லாமோ சொல்லிட்டாங்க, அந்த கவலையிலேயே ரோகிணி இருந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் கார்த்தி சாமுண்டேஸ்வரி எல்லாரும் கிளம்பி நம்ம ரோகிணியை பார்க்கறதுக்காண்டி வராங்க. அதே சமயத்தில் நம்ம ரோகிணியும் தன்னோட அம்மாவோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட எப்படியோ பேசி எனக்கு இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லி அதுக்காக தயாராகிட்டே இருக்காங்க. அந்த டாக்டரும் எவ்வளோ சொன்னாலுமே ரோகிணி இந்த வாட்டி கேட்குற மாதிரி இல்லை.
டாக்டரும் கடைசி நேரத்தில் சரி உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்களா அப்படி கேட்கும்போது இல்லை அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இதை பண்ணதுக்கே விட மாட்டாங்க. அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனால் இந்த குழந்தைனால எங்கள் அம்மாவுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே தான் எனக்கு இந்த குழந்தையே வேண்டான்னு நினச்சேன் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லிட்டு இனிமே இதை முடிச்சப்புறமா நான் என்னோட ஹஸ்பண்டை சமாதானப்படுத்திக்கலான்னு சொல்கிறாங்க. ரோஹிணிக்கும் அந்த ப்ரொசீஜர் வேலை எல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்தால் நம்ம ரோஹிணியை காணலை. மயில் வாகனமும் அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. எங்கே ரோஹிணி பேர்ப்பா ஒரு வார்த்தை கூட நம்மகிட்ட சொல்லாமல் போகவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் காற்று எல்லாமே பயங்கரமாக டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் ரோஹிணி கண்டிப்பாக ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சந்திரகலாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. நம்ம நினச்ச பிளான் எல்லாமே சொதப்பிட்டு இதை உடனே நம்ம ஹஸ்பண்ட்டை சொல்லணும்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணும்போது சிவனாண்டி என்ன சந்திரா இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்கும்போது சந்திரகலாவும் ஆமாங்க நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. அந்த கார்த்தி பையன் இந்த வாட்டி நம்ம பிளானில் சொதப்பல் பண்ணிட்டான். அந்த ஜோஷியரை போய் பார்த்து எல்லா உண்மையும் நிரூபிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அக்காவுக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிய ஆரம்பிச்சுட்டு அப்படி சொல்லும்போது நம்ம சிவனாண்டி என்ன சொல்கிற சந்திரா அப்படின்னு கேட்கும்போது சந்திராவும் அதே சமயத்தில் அந்த ஜோஷியர் நீங்கள் தான் இதெல்லாம் செய்ய சொன்னீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உளறி கொட்டிட்டா அக்காவுக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு ஏதாவது ஒரு வேலை பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம சிவனாண்டியும் நீ எதுக்குமே கவலைப்படாத சந்திரா அந்த சாமுண்டேஸ்வரினால நம்மளெல்லாம் எதுவுமே அசைக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணாலுமே அந்த டிரைவர் பையனுக்கு தெரிஞ்சு உண்மையை நிரூபிச்சிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியும் சந்திரகலா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகலாவும் சரி கூடிய சீக்கிரத்தில் இந்த டிரைவர் பையலை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும். அவன் இந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் இந்த குடும்பத்தை பழி வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சிவனாண்டிகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரியும் பயங்கர டென்ஷனில் ஹாஸ்பிட்டலில் போகும்போது ரோஹிணியும் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகி கொஞ்சம் நிறுத்துங்க டாக்டர் அப்படி சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் எதுக்குமா நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்திருக்கீங்க இது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இடம் இல்லை இப்படி யாருக்கு பெர்மிஷனும் இல்லாமல் வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் டாக்டர் நான் தான் இந்த பொண்ணோட அம்மா அப்படி சொல்லும்போது அவங்களும் என்னங்க சொல்கிறீங்க உங்கள் உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்ணு அவங்க குழந்தையே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தயாராகிருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் இல்லை டாக்டர் எந்த ப்ரொசீஜரும் பண்ணாதுங்க அவங்க யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லா விஷயத்தையும் நம்ம டாக்டர்கிட்ட சொல்லும்போது நல்ல வேளை கரெக்டான சமயத்தில் வந்தீங்க நீங்கள் மட்டும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த குழந்தையே இருந்திருக்காது அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சரி இந்த பொண்ணு இப்போ மயக்கத்தில் இருக்கா மயக்கம் தெளிஞ்ச உடனே நீங்கள் பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே நன்றி டாக்டர் அப்படி சொல்லிட்டு சரி ரோஹிணி என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி இப்படி ஒரு முடிவு எடுப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரேவதி அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் பார்த்தீங்களா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிவனாண்டி தான். அவன் செய்த சூழ்ச்சி வேலைனால நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய வாரிசு வராமல் போயிருக்க பார்த்து நல்ல வேலை கரெக்டான சமயத்தில் கார்த்தி வந்து கண்டுபிடிச்சனால தான் ரோஹிணி அக்காவோட உயிரே தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட ரேவதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரா சித்தியும் சரியான ஆளாக தான் இருக்காங்க அவங்களெல்லாம் நம்பவே செய்யாதுங்கம்மா அப்படின்னு நம்ம ரேவதியும் சாமுண்டீஸ்வரி கிட்ட ஒரு கட்டத்தில் அவங்க பற்றின எல்லா உண்மையும் சொல்கிறாங்கன்னே சொல்லலாம்.